राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वत राज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो देव प्रयाग की जय। தேவ பிரயாகை அதனுடைய வைபவங்களை நிதானமாக பார்த்துட்டு இருக்கோம். தேவசர்மாவினுடைய தவம், நாராயணுடைய அனுகிரகம், ராமனா வந்த கிருபை, ராமன் தபஸ் பண்ணது, இது எல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு சண்டவர்ம ராஜா அவன் தேவப்பிரயாகையில் தபஸ் பண்ணி அவனுக்கு கிடைச்ச பாக்கியம், அதை பார்த்தோம். அப்புறம் தேவப்பிரயாகை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம், பிரம்மகுண்டம்னு பெயர். பிரம்மதேவர் எப்படி தபஸ் பண்ணார், அந்த இடம் புண்ணிய தீர்த்தமாச்சுன்னு நேற்று பார்த்தோம். அதில் தான் கல்பம் அப்படின்னா என்ன, பிரம்மாவினுடைய ஆயுசில் ஒரு நாளை கல்பம்னு சொல்லுவார். ஒரு நாளில் 2 கல்பம் உண்டு. பகல் கல்பம், அப்புறமா ராத்திரி ஒரு கல்பம். ஒரே நாளையே அவரோடத கல்பம். 2 கல்பம் பிரம்மாவினுடைய ஒரு நாள் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய ஒரு வருஷம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி கணக்கில் 4,32,000 வருஷம் கலியுகம், அதுக்கப்புறமா துவாபர யுகம், அதுக்கப்புறமா துவாபரயுகம் 8,64,000, அதுக்கப்புறம் 12,96,000 வருஷம் திரேதாயுகம், அதுக்கு மேலே 17,00,000 சொச்சம் கிருத்தயுகம். இந்த 4ம் சேர்ந்து ஒரு சதுர்யுகம். அந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள் பிரம்மாவினுடைய ஒரு பகல், ஒரு கல்பம் அப்படின்னு இருக்கு. அதில் எத்தனை விசேஷமா பல விஷயங்கள் காண கிடைக்கிறது. ஆயிரம் சதுர்யுகங்கள் பிரம்மாவினுடைய ஒரு பகல். பார்த்துக்கோங்க எவ்வளவு பெருசு. இந்த பிரம்மாவே நான் ஒண்ணுமில்லைன்ற. அப்ப அந்த பிரம்மா அவர் 11,000 வருஷங்கள் தபஸ் பண்ணார் அப்படின்னா என்னத்த சொல்றது. நம்ம அவ்வளவு சிரேஷ்டம் இந்த தேவப்பிரயாகை. அந்த தேவப்பிரயாகையோட மகாத்மியத்தை இன்னும் சொல்றார் ஸ்கந்தன். நாரதர் ஸ்ரத்தையோட கேட்கிறார். கிருத்தயுகத்தில் பிரம்மதேவர் தபஸ் பண்ணார். அதுக்கப்புறமா இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் பிரம்மதேவர் இந்த தேவப்பிரயாகைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி காண கிடைக்கிறது. அது என்ன கதையும் திரும்பியும் கேட்கிறார் நாரதர். கிமர்த்தம் பகவன் பிரம்மா யயௌ தேவ பிரயாகே காரணம் தத்ர கிம் புரோக்தம் விஷ்ணுனா வரதாத்மனா. அப்ப ஸ்கந்தன் பிரம்மதேவர் பகவான் சொன்னபடி அழகா ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றார். அப்போ ஸ்கந்தன் சொல்றார், புரா கிருதயுகே விப்ர
ஜாதி மாத்திரேன வை த்விஜஹ தண்ட ஹஸ்த இதி க்யாதோ நித்யம் தண்டதரோஹி சஹ. கிருதயுகத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். அதாவது பிராமண வம்சத்தில் பிறந்தவன், அவ்வளோதான். ஜாதி மாத்திரேன வை த்விஜக, ஜாதினாலே பிராமணன், செயல்கள்னாலே பிராமணன் இல்லைன்னு அர்த்தம். அவன் எப்பொழுதுமே கையில் ஒரு தண்டத்தோடு அலையிறான். தண்டம்னா ஒரு தடி மாதிரி, தண்டபாணி அப்படின்றோம் இல்லையா முருகனை, அந்த மாதிரி தண்ட அஸ்தன். இவன் பேர் தண்டஹஸ்தன். பரப்பிராண ஹரோ துஷ்டோ லம்பகர்ணோல்ப தந்தகஹ ஹ்ரஸ்வோ அல்பபாஹு தேஜஸ்வி ஷாமவர்ணோல்ப நேத்ரகஹ. பேர் தான், ஜன்மா தான் வந்து பிராமண ஜன்மா. பண்ணுறதெல்லாம் அக்கிரம காரியம். ரொம்ப க்ரூயலான ஒருத்தன். பெரிய காது, சின்ன பல்லு, குட்டி கைகள், கண்ணகரையில் இருக்கான். குட்டி கையை கண்ணு, ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு லக்ஷணம் இருக்கணும் இல்லையா, ஒரு இம்ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கான். பெரிய காது, குட்டி பல்லு. கருப்புனால பயங்கரமாக இல்லை, கிருஷ்ணன் கூட தான் கருப்பு. இவனுடைய ஷரீர அவயவங்கள், அதாவது இந்த ஷரீர அவயவத்திலையும் ஒரு அந்த அவனோட அவயவத்தை கிண்டல் பண்ணலாம். அவயவம் அவ்வளவு கொடூரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது தவிர அவனோட கர்மாவும் பயங்கரமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கான். இது வந்து ஒருத்தருடைய ஷரீரத்தை கிண்டல் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனையோ பேர் குள்ளமான மனிதர்கள் இருப்பா, அவர்களெல்லாம் எங்கேயுமே யாரையுமே கிண்டல் பண்ணுறது கிடையாது சனாதன தர்மத்தில். அவனோட கொடூரமானவன்றதுனால அவனுடைய அங்கங்கள் கூட கொடூரமாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறேன். நான் யாருடைய அவயவங்களையுமே ஷரீரத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. இது சாஸ்திரமே சொல்லியிருக்கு. மகாபாபி இவன், இந்த பிளவு, இந்த ஆள் எங்கேயோ சுத்தின்னு இருக்கான், எல்லாரையும் கொலை பண்ணுறான், பசிக்கு வேட்டையாடுறான், பைசாவுக்கு அடுத்தவாளை கொல்லறான், இன்னொருத்தனுடைய பெண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான், அவளோட வாழ்ந்தான், அவளோட 5 பொம்பளை பசங்க, 5 ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் பெற்றான், இன்னொருத்தன் பொண்டாட்டி தூக்கின்னு போயிட்டான். ஸோ எல்லா விதத்துலேயும் கேவலமானவன். ந தஸ்ய தனம் கேஹே க்ஷுதார்த்தோ நித்தியமேவகி. இப்பயும் பசியோட இருந்தான், பைசா கிடையாது, குடும்ப பாரம், 10 குழந்தைகள், மிருகங்களை கொண்டான். அது அவன் ஒரு வேடுவனாக இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தானே பிரச்சனை. அவன் பிராமண ஜாதியில் பிறந்திருக்கான், ஆனால் பிராமண ஜாதிக்குடைய ஒரு தர்மமும் இல்லை அவனுக்கு. ந தஸ்ய மித்திரம் குத்ராசீத் ந பிராதா நச்ச பாந்தவாக. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, பிரதர்ஸ் இல்லை, சொந்தக்காரா இல்லை, சுத்தம். சௌரோ பூத்வா துராச்சாரோ கிருஹான் பஞ்சயதி ஸ்மச்ச கஷ்டேன பாலயாமாச குடும்பம் துக்க சம்யுதः.
என்னெல்லாம் உண்டோ எல்லா கிரமமும் பண்ணுறான். ஒரு நாள் அவன் மிருகங்களை வேட்டையாடின்னு இப்படி துரத்திட்டு போகிறான். ஏகதா முனிஷார்தூல மிருகயாயை கதஸ்து சக தஸ்மின் க்ஷேத்ரே பாக்யவசாத்து சச்சார விகடாகிருதி. ஒரு நாள் அவன் மிருகங்களை வேட்டையாடிண்டு அப்படியே துரத்திட்டு வரான். நம்ம அந்த மாமிசத்தை சாப்பிட்டுண்டு காட்டில் வச்சுண்டு யாரோ காட்டு வழியாக போகிறோன்னா அவளை கொண்டுண்டு இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் காட்டுக்கு போனான் வேட்டையாடுறதுக்கு. காட்டில் சுற்றின்னு இருந்தான். அப்படி அவன் தெரியாமலேயே புண்ணியமான தேவப்பிரயாகை பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே வந்துட்டான். பாக்யவசாத், ஏதோ ஒரு பாக்யம். கையில் தனுசு வச்சுருந்தான். பார்க்கறதுக்கே கருப்பாடை உடுத்திண்டு பயங்கரமாக இருக்கான். தஸ்மின் தினே மகாபாக சர்வதோ பிரமதா மிருகாக ஹதாஸ்தேன வராஹஸ்ச பாந்தானாம் திரவியமேவச்ச. கையில் வில்லு வச்சுருந்தான், வாள் வச்சுருந்தான், நிறைய அம்புகள் வச்சுருந்தான். இன்னொரு யம தர்மராஜன் போல ஒரு காலன் போல இருந்தான். நிறைய மான்கள் காட்டுப்பன்றிகள்லாம் கொன்னான். அந்த பக்கமாக போகிற யாத்திரிகர்களுடைய பணத்தெல்லாம் பிடிங்கிட்டான். அவ்வளோ கொண்டு எல்லாம் தூக்கி அலையிறான். ஆனாலும் அவனுக்கு ஆசை அடங்கலை. அப்போ ஏவம் தஸ்ய மகாபாக வனே ராத்திரி பிரவர்த்தத்தை. அதுக்குள்ள ராத்திரி வந்தாச்சு. அத்த பர்வத சிருங்காத்வை ஆஜகாமச்ச சூக்கரக. அப்போ ஒரு பெரிய காட்டுப்பன்றி அங்கே மேலேந்து அப்படி இறங்கித்து. நல்ல பெரிய பண்ணி, நல்ல அதுக்கு பெரிய தந்தம் எல்லாம் இருக்குது. அப்படியே அது மண்ணெல்லாம் குத்தி தூக்கி போட்டுண்டு அங்கே மான்கள் எல்லாம் பயமுறுத்திண்டு அலைஞ்சிட்டு இருந்தது. அப்போ அது வேகமாக அதோட பலத்தில் அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகள்லாம் உருண்டு விழாடுது. அப்போ அவன் பார்த்தான், பயந்துட்டான். உடனே பானத்தை எடுத்து அடித்தான். அந்த பானம் போய் அந்த காட்டு பண்ணிவே அடிச்சுது. உடனே பயங்கர வலி, கோபம் வேற. உடனே அதுக்கு அப்படியே வேகமாக வந்து இவனை ஒரு மோதித்து அந்த காட்டுப்பண்ணி மோதி தூக்கி போடுது இவனை மலையிலேருந்து. காட்டுப்பன்றிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக சண்டை போடும். சிங்கம், சிறுத்தையெல்லாம் கூட அது ஒன்றும் பண்ண முடியாது. வெரி பவர்ஃபுல். அது பிடிக்கிறதே பெரிய பாடு. அப்போ இது தள்ளி விட்டதில் அப்படியே விடறான். அது தள்ளி விடுதான தம் வியாதம் பாத்தயா மாச சிகரா ஜான்னவி தட்டே. மலையிலிருந்து இந்த பாகீரதி ஓடி வரா இல்லையா, அந்த இடத்துல அப்படி தொப்புன்னு விழறான். தேனோக்தம் பதமானேன ராமராமேதி நாரத. அவன் கீழே விழும்பொழுது ராமா ராமா அப்படின்னு கத்திண்டே விழுந்தான். என்னமோ அதில் ராமா ராமான்னு வந்துடுத்து. அந்த இடத்தினுடைய மகாத்மியம். அங்காணி தஸ்ய லுப்தஸ்ய ஜாதான் ஏவ பிருதக் பிருதக் மிருதோசௌ பதிதௌ வியாதக ஷிரீஷ குசுமம் யதா.
ராமா ராமான்னு கத்திண்டு விழுந்தான். பல இடங்களில் பாறையில் விழுந்து மாட்டிண்டு, அது பாறை அங்கே மலையிலேருந்து விழுந்த பாறையிலலாம் அடிபடுமே, கை கால்லாம் உடஞ்சி பூவினுடைய இதழ்கள்லாம் அப்படி அங்கங்கே காஞ்சி போய் உதிர்ந்து போகலையா, அந்த மாதிரி உடம்பெல்லாம் உதிர்ந்து சுக்குநூறாக கீழே விழுந்து கை காலெல்லாம் உடஞ்சி மண்டையெல்லாம் உடஞ்சி செத்து போனோம். ததோவை முனிஷார்தூல கதா யமபட்டா ததா. அப்போ யமபட்டர்கள் அங்கே வந்தார்கள். शूलाग्र ग्रथितानेक मानुषा दண்டஹஸ்தகாக. யமதூதர்கள் கையில் சூலமெல்லாம் எடுத்துட்டு வந்தார்கள். இந்த தண்டஹஸ்தனை யமலோகம் அழிச்சுண்டு போகலாம். பாப்பினக சாசதச்சைவ முஷலைராய சைஸ்ததா அதாகதா முனிஸ்ரேஷ்ட பிரம்மணோனுச்சராகணாக. அவனை கையில் இருக்கக்கூடிய உலக்கையெல்லாம் அடிச்சு, அதாவது அவன் சரீரத்தில் செத்து போயிட்டான். ஆனால் அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குல்ல, அதை போட்டு அடின்னு அடிக்கிறாவா யமதூதர்கள். நம்ம பார்க்கறது, வெளியில் பார்க்கறது ஸ்தூல சரீரம், இது இல்லாமல் ஒன்று இருக்குது சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அப்போ அந்த தண்டஹஸ்தகனை அடிக்கிறார்கள். அதுக்குள்ள பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மனுடைய சேவகர்கள் வந்துட்டா. அப்சரோபி காயகைச்ச கந்தர்வைஹி கிண்ணரைஸ்ததா விமானானி விசித்ராணி கிரஹீத்வா திவ்யகாணிச்ச. கந்தர்வர்கள், அப்சரர்கள், கிண்ணறர்கள் எல்லாரும் விதவிதமான விமானத்தில் அப்சரர்கள் நர்த்தனம் ஆடுறா, கந்தர்வர்கள் பாடுறா, கிண்ணர்கள் பாடுறா. பரஸ்பரம் மகாபாக ஊச்சுர்வை சவிவாதகம் அஸ்மாகீனம் இதம் கஸ்துவம் யுயுதஸ்ச பரஸ்பரம். ரெண்டு பேரில் பெரிய சண்டை வந்துடுத்தோ. யார்? யமதூதர்களுக்கும் பிரம்மதூதர்களும். ரெண்டு பேரும் சொல்ல, அவன் எங்கள் ஆள், இவன் எங்கள் ஊருக்கு அழிச்சுட்டு போனோம். யமதூதர்கள் சொல்கிறா நாங்கள் இவனை நரகலோகத்துக்கு அழிச்சுட்டு போனோம். பிரம்மதூதர்கள் சொல்கிறா நாங்கள் இவனை பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போனோம். பெரிய சண்டை நடக்கிறது. கடைசியில் தண்டைஹி கட்கைச்ச விரக்ஷைச்ச பாஷாணைஹி பர்வதைஸ்ததா பபூவ தமுலம் யுத்தம் ரோமஹர்ஷணகாரகம். பயங்கரமாக இருக்கு. ரெண்டு பேரும் நடுவில் எல்லாத்த கொண்டு சண்டை போடுறா. ததஸ்தே தேவதூதாஸ்து ஜிதா யமபட்டைஸ்ததா பிரம்மாணம் சரணம் ஜக்முஹு ஊச்சுஹு யமபட்டைஹி கிருதம். அப்போ யமதூதர்கள் பிரம்மதூதர்களை ஜெயிச்சுட்டா. உடனே பிரம்மதேவர் இடத்துல போய் இந்த பிரம்மனுடைய தூதுவர்கள் போய் அவர்கிட்ட சொல்கிறா, தேவதூதா ஊச்சுஹு भो भो महान ब्रह्मन् महाभाग नीयते यमकिंकरैः देवप्रयाग के क्षेत्रे मृतो ब्राह्मण सत्तमः निराकृता वयं सर्वे दुष्टैः धैर्यमकिंकरैः धैर्यमकिंकरैः दुष्टैस्तै यमकिंकरैः युद्धं कृतं तु तै सार्धमश्मभिः மர்திதாவயம். ஒரு பிராமணன் தேவப்பிரயாகையில் செத்து போயிட்டான்.
யமதூதர் அவனை அழிச்சுட்டு போனான். அவன் எங்களை துரத்தி விட்டுட்டா. நாங்கள் சண்டை போட்டோம், ஆனால் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. உடனே ஸ்கந்தன் சொல்ற, ஸ்கந்த உவாச்ச இது ஸ்ருத்வா நிகதிதம் தேஷாம் வை தேவதாத்மனாம் ஸ்வயம் ஜகாம பகவான் பிரம்மா லோகபிதாமக யத்ராசௌ பிராமணோ லுப்தோ விருதோ வை யமகிங்கரைः மர்தயித்வா யமபட்டான் ஆரோப்ய அதகில்விஷம் பிரஸ்திதோ பிரம்மலோகம் ஹி விமானே சூரியவர்ச்சசி தே வை யமபட்டாः சர்வே ருருதுஷ்ச யமாந்திகே. பிரம்மதேவரே அங்கே போனார். யமதூதர்கள்லாம் அந்த தண்டஹஸ்தனை சூழ்ந்திருக்கா. அவர் யமதூதர்களை ஜெயிச்சார். யார்? பிரம்மதேவர். அந்த பிராமணனை நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு விமானத்தில் ஏற்றி உட்கார வச்சு பிரம்மலோகத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். யமதூதர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக போய் யமராஜன் இடத்துல போய் புலம்பினார்கள். யமதூதா ஊச்சுகு வைவஸ்வத மகாராஜ மிருதோசி த்வம் ந சம்சயக யதோ துரிதகர்த்தாரோ நீயந்தே பிரம்மணா ஸ்வயம். யமதர்மராஜா, நம்ம சூரியபுத்திரனே, உன்னுடைய ராஜ்யத்துக்கு உன்னுடைய அந்த ராஜாங்கம் இல்லாட்டி உன்னுடையதான அந்த பவர் போயிடுத்து. ஒரு பாவப்பட்ட மகாபாபியான ஒரு பிராமணனை பிரம்மாவே பிரம்மலோக தரிசனம் போயிடு. அது கூட நாங்கள் அங்கே போய் சொல்கிறது. அந்த பிராமணன் பண்ணாத அக்கிரமம் கிடையாது. அடுத்தவாளுடைய சொத்தை திருடி இருக்கான், அடுத்தவன் ஒய்ஃபை திருடின்னு போயிருக்கான், சாதுக்களை கொண்டு இருக்கான். என்னதான் சொல்கிறது? அப்படிப்பட்ட மகாபாவியை பிரம்மதேவரே அவர் லோகத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டார். ஏகோ த்விஜாதமஹ கச்சித் நித்யம் பாபரதோ அபவத் பரதார பரத்ரவ்ய ஹாரகோ முனிஹிம்சகः மிருதः குத்ராபி பாப ச நீயதே பிராமணா அதமः கிமர்த்தம் த்வம் நியுக்தோசி பாபானாம் சாசனே விபோ. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. எங்களுக்கு பாபிகளை தண்டிக்கிறது தான் ஒன்று வச்சிருக்கா. அப்புறம் இது என்ன இது அப்படின்னு கேட்ட உடனே ஸ்கந்தன் சொல்கிறார், இதி தத்கதிதம் ஸ்ருத்வா யயௌ ரக்தாந்தலோச்சனः ஆயயௌ பகவான் யத்ர பிரம்மா லோகபிதாமகः பாஷைः சமுத்கரைः खड्गैः யுக்தோ பிரம்மணாம் அப்ரவீத். உடனே கோவம் வந்துடுத்து. யமதர்மன் கண்ணெல்லாம் சவந்து போய் நேர பிரம்மலோகத்துக்கு வந்தான். அவன் கையில் அந்த பாசகயிறு யமதண்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். பிரம்மாவை பார்த்து ரொம்ப தீர்க்கமாக கேள்வி கேட்குறான் யமன். கிமர்த்தம் மாம் விபோ பிரம்மன்னு யுக்தவான் க்ரூர கர்மணி பகவான் ஸ்ருணுமே வாக்கியம் பாபானாம் பாபச்சேதசாம் அகம் நிகந்தா பவதா கிருதோஸ்மி ஹி பிரஜாபதே. நீங்கள் தான் என்னை பாவிகளை தண்டிக்கிறதுக்கான பதவியில் நியமிச்சிருக்கள். உலகத்தை நீங்கள் தான் படைச்சல். நீங்கள் சொன்ன ரூல் படி தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். மகாபாவிகளை மட்டும்தான் என்னுடைய தூதுவர்கள் இழுத்துட்டு வரா. இந்த மகாபாபி பிராமணன் பண்ணாத அக்கிரமம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு எப்படி பிரம்மலோகம் கிடைச்சது? பிரம்மலோகே கதம் ரஜேத், இவனுக்கு எப்படி? எனக்கு புரியலை அப்படின்னு பிரம்மோவாச்ச. பிரம்மதேவர் சொல்றார், போ போ யம மகாபாக யத்வை நிகதிதம் துவயா தத்ததைவ பரம் காலம் சாசிதா துவம் ஹி பாபினா. நீ சொன்னதெல்லாம் சரிப்பா, நீதான் பாபிகளை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் படைச்சவன். ஆனால் ஒன்று நீ புரிஞ்சுக்கணும்,
சூக்ஷ்மா கதிர்ஹி தர்மஸ்ய துரிதஸ்ய ததைவ ச யதா துஷ்டாம்பு சம்பூர்ணே घटे गंगाखनान्विते तत्सर्वं जायते धर्मं मोक्षदं केशव प्रियम. இந்த தர்மம் அதர்மம் ரொம்ப நுணுக்கமானதுடா கண்ணா. கங்கா கணான்விதே யதா துஷ்டாம்பு சம்பூர்ணே घटे கங்கா கணான்விதே. இங்க பாரு, ஒரு மகா கேவலமான ஒரு ஜலத்தில் ஒரே ஒரு துளி கங்கா ஜலம் கலந்துருதுன்னு வச்சுக்கோயேன், அது கேசவனுக்கு பிரியமாயிடும். ஒரு பெரிய குடம் துஷ்ட அம்பு சம்பூர்ணே கட்டே, கெட்ட தண்ணி ஒரே ஒரு குப்பை தண்ணி இருக்கு வச்சுக்கோங்க, அந்த பானையில் கங்கையினுடைய ஒரு துளி விழுந்தாச்சுன்னா தத் சர்வம் ஜாயதே தர்மம் மோக்ஷதம் கேசவ பிரியம். அந்த பானையே கங்காஜலம் ஆயிடுதுப்பா, கேசவனுக்கு பிரியமாக எடுத்து. ஏதத் க்ஷேத்ரஸ்ய மாஹாத்மியம் யத்ராயம் பிராமணோ மிருதः கேனவா சக்யதே வக்தும் கல்பகோட்டி சதைரபி. அந்த இடம் அப்படிப்பட்ட இடம்பா, கல்பகோட்டி வருஷமானாலும் யாரால சொல்ல முடியும்? ஏன்னு கேட்டால் எத்திர நாராயணக சாட்சாத் வர்த்ததே ரமயாசக, எந்த இடத்துல லக்ஷ்மி நாராயணனா சுவாமி நித்தியம் வசிக்கிறானோ அந்த இடத்துல மகாத்மா சொல்ல முடியும். அஸ்ருத்வா தேவதீர்த்தஸ்ய மாஹாத்மியம் கித்தியசே விருதா. தேவப்பிரயாகி மாஹாத்மியத்தினை நீ எப்படி புலம்புறாய், நீ எப்படி வருத்தப்படுறாய்? அனேன தண்டஹஸ்தேன பாதகம் யத் புராகிருதம் தத் சர்வம் ராமநாம்னா வை நாசிதம் ரவிநந்தன. தண்டஹஸ்தன் அவனுடைய எல்லா பாபமும் ராமநாமத்தினால போயிடுதுப்பா. ராமநாம்னாவை நாசித்தம் ரவிநந்தன். ரவிக்குமார்னு ஒரு வார்த்தை சொல்லுவது தெரியுமா? ரவினா சூரியன், ரவிநந்தனா யமதர்மராஜான்னு அர்த்தம், யமன் அர்த்தம். ரவிக்குமார் அப்படின்னா யமன் அர்த்தம். புண்ணிய தீர்த்தேஹி மரணம் ஜாதமஸ்ய மகாத்மனः கதம் நரககாமி ஸ்யாத் விருதாத்வம் கித்தியசே யம. இந்த மாதிரி அவன் புண்ணியமான க்ஷேத்திரத்தில் செத்து போயிருக்கான், ராமநாமத்தை சொல்லி செத்து போயிருக்கான், அவனுக்கு எப்படி நரகலோகம் கிடைக்கும்? இந்த ஏதத் க்ஷேத்திர சமம் கிஞ்சித் ந பூதம் ந பவிஷ்யதி. இந்த தேவப்பிரயாய்க்கு சமமான க்ஷேத்திரம் முன்னாடியும் இல்லை, இனிமேலும் இருக்க போகிறது இல்லை. ந பூதம் ந பவிஷ்யதி. எத் உத்திஷ்ய மகாபாக மிருதோன்யத்ராபி குத்ரசித் சோபி கச்சதி வை பிரம்மலோகம் ஈ சுரபூஜிதம். பாரு, புரிஞ்சுக்கோ. யாராவது தேவப்பிரயாகை போக வரணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் வச்சுக்கோ, அவன் ட்ராவல் பண்ணுறான், இல்லாட்டி கிளம்புறான், நாளைக்கு தேவப்பிரயாக கிளம்ப போகிறேன்னு சொல்லி நீ செத்து போயிட்டான் வச்சுக்கோ. தேவப்பிரயாகை நாளைக்கு போக போகிறேன், இல்லாட்டி அடுத்த மாதம் போக போகிறேன் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ஒருத்தர் செத்து போயிட்டான்னா கூட, அப்படி பிளான் பண்ணவனுக்கு கூட பிரம்மலோகம் உண்டுப்பா. ஏன்னா தேவப்பிரயாகை தீர்த்தினுடைய மகாத்மியம் அப்படி பார்த்துக்கோங்க. அதனால் டெய்லி தேவப்பிரயாக போகிறேன் தேவப்பிரயாக போகிறேன்னு சொல்லிக்கோங்க. வேற என்னது நான் சொல்கிறதுக்கு இருக்குது? கிம் புன க்ஷேத்திரகே புண்ணிய அந்தர் கங்கா அலகநந்தயோகோ தத்ராபி மே தபஸ்தானே மிருதோசௌ ராமநாமவான். தேவப்பிரயாகை போகிறேன்னு சொன்னவனுக்கே பிரம்மலோகம் கிடச்சிடும்னா, ராமநாமத்தை சொல்லிண்டு அலகநந்தா கங்கா கரையில்
செத்துப்போன இவனுடைய மகிமையை நான் என்னத்தை சொல்கிறது? அவன் இங்கெல்லாம் செத்து போயிருக்கான். அத்தப்பரம் தர்மராஜ துவயானா யமகிங்கராக பிரேஷனீயாகி கவ்யூதித் பயமாத்ரே சுபுண்யக்கே. எந்த இடத்துல நான் முன்னாடி இங்கே தபஸ் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல செத்து போயிருக்கான்ப்பா. மே தபஸ்தானே மிருதோ அசௌ ராமநாமவான் க்ஷேத்ரே அஸ்மன் நாயகே தீர்த்தராஜானோ சூரியநந்தனः சரதாம் நரமுக்கியானாம் சாசிதா நயமோ பவான். அப்போ அவனுக்கு பிரம்மலோகத்துக்கான எல்லா அதிகாரம் கிடச்சிடுறா கண்ணா அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறார். சொல்லிட்டு அதனால் ஏமா இந்த தேவப்பிரயாக அது சுற்றி விட்டார் 2 கோச தூரத்துக்கு உங்கள் ஆளை நீ அனுப்பாது. புரியுறதா? त्वया न यमकिंकराः द्वयमात्रे सपुण्यके. இந்த உத்தமமான தீர்த்தராஜனுடைய ஏரியாக்குள்ள உனக்கு யாருக்கும் யமதண்டனை கொடுக்குற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. புரிஞ்சுதா அப்படின்னார். உடனே பிரம்மதேவர் சொல்கிறார், ஸ்கந்தன் சொல்கிறார், இத்யுக்த்வா தர்மராஜம் ஹி புனப்ரோவாச்ச பஷ்யதாம் தேவானாம் ராட்சசானாஞ்ச கின்னராணாம் ரிணாமத பிரம்மவிதாம் சிரேஷ்ட சக்ரே தீர்த்தஸ்ய நாமகம் ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி யதுக்தம் பிரம்மணா புரா. மனிதர்களே, தெய்வங்களே, ராட்சசர்களே, முனிவர்களே, எல்லாத்துக்கும் தீர்த்தமான இடம் இது. இந்த இடத்துல இந்த காலத்துல இந்த 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 நிமிஷத்துலேருந்து இந்த இடம் பிரம்ம தீர்த்தம் பிரம்மகுண்டம் அப்படின்னு சொல்லப்படும் அப்படின்னுட்டார். பிரம்மோவாச்சு சொல்றார், சுண்வந்து முனைய சர்வே ச தேவாசுர மானுஷாக அஸ்ய வை தீர்த்தராஜஸ்ய நாமதேயம் சுபுண்யதமம் சுபுண்யதம் பிரம்மதீர்த்தம் இதி க்யாதி யாஸ்யதி பிரகடம் சுராஹ யூயம் சர்வே மகாபாகா மயா சக சிதாஹி வை. எல்லாரும் இங்கே ஆவிர்பாவிங்கோ, எல்லாரும் இங்கே இருங்கோ, இந்த பிரம்மதீர்த்தம் இனிமேல் இருப்போம் அப்படின்னு ஆனந்தமாக கொண்டாடினார். இத்யுக்த்வா தம் மகாவியாதம் தண்டஹஸ்தம் முனீஸ்வரம் கிரஹீத்வா சஹ கந்தர்வ தேவகின்னர தாபசைஹி யயௌ ஸ்வபவனம் பிரம்மாசுராசுர நிஷேவிதம் தண்டஹஸ்தோபி தர்மாத்மா சிதவான் பிரம்மணப்புரே யமோபி நிஜதூதைஸ்ச ஜகாம பவனம் ஸ்வகம் ஆச்சரியம் பரமம் பிராப்ய சுத்வா க்ஷேத்ரஸ்ய வைபவம். அப்போ உடனேயே பிரம்மதேவர் அழகாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த தீர்த்தனுடைய மகாத்மியம் பிரம்மதீர்த்தம் சொல்லிட்டு கிளம்பி போகிறார். அவ்வளோ அழகாக பிரம்மலோகத்தில் தான் கேட்குறான். அப்புறம் பிரம்மதேவர் யமதர்மராஜனை கூட்டின்னு இந்த இடத்தெல்லாம் காட்டி சொல்கிறார். யமனும் தன்னுடைய தூதர்களோடு தன் இடத்துக்கு போனான். யமராஜன் அந்த விஷயத்தை பார்த்து பரம சந்தோஷப்பட்டார். இதிதே கதிதம் பிரம்மன்னு யத் புஷ்டோகம் துவயோ முனே பிரம்மதீர்த்தஸ்ய ச உற்பத்தி தபோவை பிரம்மண பரம் மத்தியான்ஹே முனிஷார்தூல நூனமாயந்தி நித்யசக சர்வே ரிஷிகணா தேவா ஸ்நானம் கர்த்தும் திஜோத்தம ஸ்ரூயதே சாமகோஷோ ஹி சாதுர்மாசே முனீஸ்வர பிராதர்மத்யே ததா சாயம் ராமபக்தைஸ்து தைக்கிருதம் யஸ்ய ஸ்ரவணமாத்ரேன நிர்தூதா கில கல்மஷக மானவோ ஸ்வர்கலோகம் வை கச்சத்தி சுரபூஜிதம். நாரதா,
எல்லா ரிஷிகளும் இங்கே மத்தியானம் குளிக்கிறதுக்கெல்லாம் வரா, ஸ்நானம் பண்ணுறதுக்கு. சரியா? எப்பொழுதும் சாதுர்மாசியம் நிறைய சாமவேதம் சொல்லிட்டு இருக்கா. காத்தால மத்தியானம் சாயங்காலம் நிறைய பேர் நிறைய ராமநாமத்தை இங்கே ஜபிச்சுட்டு இருக்காப்பா. அப்பேற்பட்ட இந்த பிரம்ம தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை யார் கேட்குறாளோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிடும். அவன் சொர்க்கலோகத்திற்கு போவதற்கான எல்லா அதிகாரமும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஸ்கந்தன் சொன்னதாக சூத பௌராணிகர் சொன்ன இத்தியுக்த்வா முனிஷார்தூலம் நாரதம் பகவத்கதிம் விரராம மகாபாக ஞானினாம் பிரவரோ முனி எல்லாம் சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காராம் ஸ்கந்தன். சரியா? ஸோ மத்தியானத்தில் மகாத்மாக்கள் குளிக்கிறா, எல்லா ரிஷிகணங்கள் தேவர்கள் எல்லாம் அங்கே வந்து ஸ்நானம் பண்ணுறா, சாமகோஷம் சொல்லி நிற்கிறா. சாதுர்மாசியத்தில் காத்தால மத்தியானம் சாயங்காலத்தில் ராமபக்தர்கள் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கா. இப்பேற்பட்ட மகாத்மியத்தை கேட்பதனாலேயே எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைவார்கள் அப்படின்னு ஸ்கந்தன் நாரதருக்கு சொன்னார் சொல்லிட்டு அமைதியானார் அப்படின்னு சூத பௌராணிகர் சொல்றார். ஸோ தேவப்பிரயாகை போகிறேன்னு சொல்லிகிட்டே இருங்கோ, அதுவே உங்கள் பாவங்களை போக்கிடும். ஜெய் போலோ தேவப்பிரயாக கி ஜெய், ஜெய் போலோ अलकनंदा माता की जय, जय बोलो गंगा माता की जय, जय बोलो भगीरथी माता की जय. தண்டஹஸ்தன் மகாபாவி ஒரு காட்டுப்பன்றி தள்ளிவிட மலையிலிருந்து பாகீரதி நதியில் விழுந்தான். தேவப்பிரயாகையில் விழும்பொழுது ராமாராமான்னு சொல்லிட்டு விழுந்தான். அப்போ அவனை செத்து போன அவனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யமதூதர்கள் வரா, பிரம்மதூதர்கள் வரா, சண்டை நடக்கிறது. பிரம்மதூதர்கள் தோற்று போயிடுறா, பிரம்மதேவனை திரும்ப வரார், யமதூதர்களை ஜெயிக்கிறார். இந்த தண்டஹஸ்தனை தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போகிறார். யமதூதர்கள் போய் யமராஜன் இடத்துல சொல்கிறார்கள், யமன் வந்தான், பிரம்மாவோட விஷயத்தை கேட்குறான். அவர் சொல்கிறார், அவ்வளோ பெரிய மகாத்மியம் இதுன்றார். அந்த மகாத்மியத்தை ஸ்கந்தன் நாரதற்கு சொல்ல, சூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கு சொல்ல, அடியனுக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு சொல்ல. ராதே கிருஷ்ணா. ஜெய் போல தேவப்பிரயாக் கி ஜெய், जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय. राधे कृष्णा.